ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஸ்டிச் பிளவுசஸ். நம்ம நிறைய பேர் வந்து பிளவுஸ்ல வந்து ஊக்ஸ் ஐஸ் கையிலேயே கட்டுவோம்ல. ஸோ ஐஸ் கட்டுறதுல ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஐஸ் கட்டும்போது இது கையிலேயே கட்டும்போது ஐயோ நிறைய டைம் எடுக்குது, இதை வந்து கம்மி பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடுமே கிடையாதா, புதுசா எதுவுமே கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பொதுவா நீங்க ஒரு ஐ கட்டும்போது ஒரு 10 மினிட்ஸ்ல கட்டுறீங்க அப்படின்னா, நீங்க ஐ கட்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல கட்டுற மாதிரியான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களோட டைமை வந்து நீங்க கம்மியா எப்படி எடுத்து ஐஸ் கட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஐஸ் கட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஐஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு பிஞ்சு போயிடாம நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பிளவுஸ் எடுத்திருக்கோம். இந்த பிளவுஸ் பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் பிளவுஸ். இது வந்து ஆக்சுவலா என்னோட ஷாப்ல ரெடி பண்ணது. ரொம்ப எமர்ஜென்சி டெலிவரியில நான் வந்து இப்போ டெலிவரி கொடுக்க போறேன். இன்னைக்கு பார்த்து என்னோட கடையில ஊக்கு கட்டுற அக்கா வந்து லீவு. ஸோ நான் இதை வந்து எமர்ஜென்சியா ஊக்கு கட்டிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலான்னு தான். இந்த பிளவுஸ் பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பிரைடல் பிளவுஸ். இது ஆக்சுவலா வந்து ரொம்ப கிராண்டா கை ஃபுல்லா டிசைன் வேணும் அப்படின்ற மாதிரி இல்ல, பட் நல்லா கை நிறக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரைஸ் பீட்ஸ் வச்சு ஃபிளவர் மாதிரி கை ஃபுல்லா நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியும், பார்டர்ல அந்த வங்கி மாடல்ல செக்டு பேட்டர்ன் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன். பேக் நெக்ல கொஞ்சம் பீட்ஸும் மீட்டர் செயினும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரைடல் பிளவுஸ் இப்போ எமர்ஜென்சி டெலிவரி, இதுல வந்து நான் ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுல உள்ள ஐ வந்து நம்ம எப்படி சிம்பிளா வேகமா கட்டுறது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் ஊசியில வந்து நூல் கோர்த்திருக்கேன். இதுல வந்து 6 லைன் த்ரெட் எடுத்திருக்கேன். யூஸ்வலா வந்து 4 லைன் த்ரெட் தான் எல்லாருமே எடுப்பாங்க. நம்ம ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஐக்கு வந்து நம்ம சுத்துவோம்ல நூல், இது வந்து நிறைய டைம் நம்ம வந்து ஊசியை சுத்தி சுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நிறைய டைம் எடுக்கும். இது வந்து 6 லைன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து வேகமாவே ஃபில் ஆயிரும். ரெண்டாவது வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிறனால ஈஸியா அருந்து போயிடாது, ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நீடில் கீழே இருந்து நான் மேலே எடுக்கிறேன். எப்பவுமே நீங்க வந்து ஐ கட்டும் போது என்னன்னா, இந்த இடத்துல 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க பிளவுஸ்ல. இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர்ல கரெக்டா ஐ இருக்கிற மாதிரி பண்ணணும். நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்ல கரெக்டா 1/4 இன்ச் லென்த்துக்கு ஐஸ் இருக்கணும். சரியா? சென்டர்ல கரெக்டா நீடில் எடுங்க. மேல இங்க இருந்து எடுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப்ல நீடில் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிடுறேன். சும்மா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கேன். திரும்பவும் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலயே நீடில் இன்செர்ட் பண்ணுங்க. பாருங்க, கரெக்டா அந்த இடத்துலயே நீடில் மேல எடுக்கிறேன். திரும்பவும் நம்ம எங்க முடிச்சோமோ அதே இடத்துல நீடில் இன்செர்ட் பண்றேன். இந்த 2 ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நீடில் மேல எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மேல வச்சுக்கோங்க. டாப் போர்ஷன்ல இப்படி வச்சு இப்படி கை பிடிச்சிக்கோங்க. நீடிலோட ரிவர்ஸ் டைரக்ஷன்ல திருப்பிட்டு இந்த இந்த ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சுக்குள்ள நீடில உள்ள இன்செர்ட் பண்ணி அப்படியே வந்து நூலை எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. நீங்க டைட் பண்ணும்போது உங்களோட கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப நூலை மேல எடுத்து விட்டுட்டு உங்களோட நீடிலோட ரிவர்ஸ் டைரக்ஷன்ல உள்ள இன்செர்ட் பண்ணுங்க. நூலை மேல வச்சுட்டு ஊசியோட ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அப்படியே இன்செர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்டிச் போடும்போது உங்களோட இந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் ஒன்று போட்டீங்கல்ல, இது கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுற அளவுக்கு நீங்க ஸ்டிச்சஸ் போடணும். இது முடிச்சு மாதிரி தான், ஜஸ்ட் முடிச்சு மாதிரி அப்படியே போட்டுட்டே வாங்க. அந்த கேப் ஃபில் ஆகுற அளவுக்கு நீங்க அந்த முடிச்சு போடணும். இந்த கேப் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலயே நீடில உள்ள இன்செர்ட் பண்ணி ராங் சைடு கொண்டு போயிட்டு லாக் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல நீடில உள்ள இன்செர்ட் பண்றேன். நான் இப்போ இந்த கேப் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு நீடில வந்து பக்கத்துலயே இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து ராங் சைடு திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு லாக் மட்டும் போட்டுடலாம். லாக் வந்து நீடில் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நீடிலுக்கு கீழே ஒரு லைன் த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை அப்படியே நீடில் மேல இப்படி மாட்டிட்டு அப்படியே இழுத்துருங்க. அவ்வளவுதான். ஃபேஷன் டிசைனிங் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன்லயும் எடுக்கிறேன், டைரக்ட் கிளாஸாகவும் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.